ஆக்ஷன். நண்பன் ஆதித்ய கரிகாலன் ஓலை என்ன பயணம் எப்படி இருக்கு? சோழ தேசத்தில் இருபெரு அபாயங்கள் தான். ஒன்று நீர்ச்சுழல், மற்றொன்று உண்மை போன்ற பெண்களின் விழிச்சுழல். என்னது? ஒன்றுமில்லை. இந்த நீர்ச்சுழலில் சிக்கிக்கொண்டால் வெறும் சிக்கல் அல்லவா? அதை சொன்னேன். வந்தியத்தேவரே. சூப்பர் சூப்பர். 1 2 வந்தீங்களே, வந்துட்டு இங்கே ரியாக்ஷன் என்ன அப்புறம் யோசிச்சுட்டு 1 2 யோசிச்சுட்டு உடனே வந்தியத்தேவரீங்க டெசிஷன் எடுக்க கொஞ்சம் தடுமாறுங்க. வந்தியத்தேவரே ஐடியா கிடச்சிட்டு உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு கிளாரிட்டி டெசிஷன் கிடைக்குது, அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. அங்கேருந்தே போகலாம். படிக்கிறீங்க. வந்தியத்தேவரே, ஒரு உதவி. உடனே ஈழதேசம் சென்று குந்தவி தேவியாரை ஆதித்த கரிகாலனார் கொடுத்த ஓலை இதுதான். என்ன வல்லவராயன் வந்தியத்தேவரே, பயணம் எப்படி இருந்தது? சோழ மண்டலத்தில் இரு பெரும் அபாயங்கள். ஒன்று பொன்னி நதியின் விழிச்சூழல், இன்னொன்று இங்குள்ள பெண்களின் விழிச்சூழல். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, இருந்தால் எழ முடியாது என்று சொல்ல வந்து. வல்லவராயரே, உங்களுக்கு மற்றொரு வேலை வைத்திருக்கிறேன். ஈழ தேசம் சென்று அருள்மொழிவர்மரை கையோடு அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் தேவி, சென்று வாருங்கள். தேவியார், சூழல் புரிந்து சூழல் போல நம்பிக்கையோடு காத்திருக்கும். மிக்க நன்றி. சென்று வாருங்கள். குந்தவி தேவி, ஆதித்த கரிகாலர் கொடுத்த ஓலை என்ன வல்லவராயரே, பயணங்கள் எப்படி இருந்தது? ஈழமண்டலத்தை பொறுத்தவரை இரு பெரும் அபாயங்கள். ஒன்று பொன்னி நதி நீர்ச்சூழல், இன்னொன்று இங்குள்ள பெண்களின் விழிச்சூழல். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, இதுதான் நிலையிலாது. அதைத்தான் கூற வந்து. வல்லவராயரே, எனக்கு மற்றொரு உதவி சொல்லுங்கள். அருள்மொழிவர்மரை கையோடு சோழ தேசம் அழைத்து வருகிறார். சூழல் புரிந்து சூழல் போல விரிந்தவர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கோம். நன்றி தேவி. ஆக்ஷன். குந்தவை தேவியாரே, என் நண்பன் ஆதித்ய கரிகாலன் உங்களுக்கு ஓலை அழைத்துள்ளார். வந்தியத்தேவரே, பயணம் எப்படி இருந்தது? சோழ தேசத்தில் இருபெரு அபாயங்கள் தான். ஒன்று நீர்ச்சுழல், மற்றொன்று நம்மை போன்ற பெண்களின் விழிச்சுழல். என்ன என்ன? ஒன்றுமில்லை. நீர்ச்சூழலில் மாட்டிக்கொண்டால் சிக்கல் அல்லவா? அதை தான் சொன்னேன். பிரிச்சிடுறீங்க, அதுக்குள்ளே பிரிச்சிட்டீங்க. வந்தியத்தேவரே, ஒரு உதவி. ஒரு உதவி. உடனே ஈழதேசம் சென்று பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மனை அழைத்து வர வேண்டும். கண்டிப்பாக. தேவியாரே, சூழல் புரிந்து சூழல் போல் உங்களிடம் நம்பிக்கையோடு இருந்தார். நான் சென்று வருகிறேன்.